அனைவருக்கும் வணக்கம். நான் ரோஜா கோட்டம் மூலிகை சாம்பாரிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு. ஸ்டால் போடும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, இந்த குங்குலியெல்லாம் என்னதுன்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கோம். குங்குலியன்னா என்னது, அதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூலிகை சாம்பிராணியில் ரொம்ப முக்கியமான பொருள் இந்த குங்குலியம். இந்த குங்குலியம், பேய் விரட்டி, வெண்கடுகு, இந்த மூணுமே எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூட தன்மை இருக்கு. அதாவது நம்மகிட்ட இருக்க பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம நிறைய சேர்க்கும். பாசிட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ்ஸா நம்ம எதிர்மறையா நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் கஞ்சிச்சு, அதெல்லாம் இந்த குங்குலியம் புகை போடுறதுனால அது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த குங்குலியம். இது பார்த்தீங்கன்னா இது வெண் குங்குலியம். இதுலயே கருப்பும் வருது. இது மரத்தோட வேர்ல இருந்து வருது. நாங்க ஆர்டர் பண்ணி ஒரிஜினலா வாங்கணும். அதே மாதிரி சாம்பிராணியில பாத்தீங்கன்னா கூட ஒரிஜினல் பால் சாம்பிராணி நல்ல வாசனையா இருக்கும். ஆனால் தான் எங்களுடைய மூலிகை சாம்பிராணி இவ்வளவு வாசனையா இருக்கிறதுக்கு காரணமே. அது மாதிரி உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா நல்ல ஆர்டர் வந்துட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதனாலதான் எங்களுடைய வாசனை பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே மூலிகை பொருள் எல்லாமே அவ்வளோ ஒரு நல்ல மனமிக்கமா இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியமிக்கவும் நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு பூஜைக்கு நறுமணம் உகந்ததா இருக்கும். நம்ம எப்படி நமக்கு வீட்டுல நமக்கு எது தேவைப்படுதோ அதை மாதிரி செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். ஆனாதான் எங்களுடைய மூலிகை சாம்பிராணி நல்ல மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதுக்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க ரோஜா கோட்டம் சார்பாகவும், எங்களுடைய எஸ்ஹெச் சார்பாகவும், எல்எஸ் சார்பாகவும், எங்களுடைய மதி திட்டத்தின் மூலமாகவும். அப்புறமா இன்னொரு சின்ன விஷயம், நாங்க இந்த மூலிகை சாம்பிராணியில தண்ணிலாம் ஊற்றவே மாட்டோம். எப்பவுமே பன்னீர் தான் ஊற்றி கலந்து அது ஸ்ட்ரக் பண்ணுவோம். ஆனாதான் அந்த வாசனை ஒரிஜினல் பன்னீர் தான். பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் கலக்கும் போது இன்னும் அது ஒரு நறுமணம் தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நாங்க ஒண்ணு பார்த்து தான் செய்யறோம். அப்புறமா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த மார்கழி மாசம் கோலத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும். அது பச்சரிசி நான் இப்பதான் அரைச்சு காய போட்டிருக்கேன் கொஞ்சம். இந்த மார்கழி மாசத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகா கோலம் எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு பெரிய கோலம் போடுறாங்க, அப்படியே கண்ணை பறிக்குது. அந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன், மாடியில வராண்டால எல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு எதுக்காக இந்த கோலம் போடணும்ன்ற அந்த கலாச்சாரம் வந்தது, அதை மறந்துட்டோம். சுத்தமா மறந்துட்டு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகுக்காக, ஃபேஷனுக்காக அந்த மாதிரின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கோலம் போடுறது இந்த பச்சரிசிக்காக தான். இந்த பச்சரிசில நீங்க வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது எறும்பு இந்த மாதிரி ஓரறி வீரரு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல நம்மளோட கர்மாலாம் தீரத்துக்கு ஒரு சின்ன வழி செய்யும். நல்லா கோலம் போட்டு பாத்தீங்கன்னா, கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள பசுமாடு நின்றுடும். அப்படி நின்று அவருக்கு எதுவும் கொடுக்கலன்னா போட்ட கோலமாவே சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எடுத்து வச்சுட்டு தான் கோலமே போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவுல இயற்கையான கலர் போட்டு கோலம் போடுங்க. அழகு முக்கியம்தான், டெக்கரேஷன் முக்கியம்தான். அதை விட நம்மளுடைய பாரம்பரியமான அந்த செயலும் முக்கியம் இல்லை. நம்ம எதுக்காக அந்த கோலம் போடுறோன்றத மறந்துட்டு பெரிய கோலம் போட்டு அழகான டிசைன் எல்லாம் பண்றது கிடையாது. நம்ம கோலம் போடுற கோலம் நம்மளோட அந்த கான்செப்ட் உள்ள வருதா அதை பார்த்துக்கணும். இன்னொன்னு சொல்ல போனா, நம்ம வீரார் கோயில்லாம், எங்களோட திருவள்ளூர் ஊர்ல இருக்க வீரார் கோயில் இப்பவும் பாத்தீங்கன்னா மாமிங்க வெறும் பச்சரிசி தான். இதுல கோலம் மாவு கூட கலக்க மாட்டாங்க. சுண்ணாம்பு மாவுலாம் வெறும் பச்சரிசியில அவ்வளவு அருமையா கோலம் போடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி கொண்டு கோலம் போடுங்க. பெருசா போட்டுதான் அழகுபடுத்துங்க. சின்ன கோலமா போட்டாலும் அழகா கொஞ்சம் பச்சரிசி நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு நம்ம திரும்பி போவோம். ஓரளவுக்காது, மொத்தமா முடியாது, ஓரளவுக்கு ரசாயனம் கலக்காத கலர் பொடிகளை கலந்து நீங்க உங்களோட கோலத்தை அழகா போடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஒரு கோலம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, அதுவும் பால்கனியில போட்டு வச்சிருக்காங்க. பால்கனியில எப்படி போட்டு அவ்வளோ பெரிய கோலத்தை போடுறாங்க, செய்யறாங்க. அதனால அந்த கோலம் போடுறதோட நம்மளுடைய பாரம்பரியமே நம்மளுக்கு மாறி போற மாதிரி இருக்கு இப்போ. அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி போட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது கொஞ்சமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு
அதனுடைய கர்மா கொலையை நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.